வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. ஹவு டு பிளான் எ டே, ஒரு நாளை எப்படி திட்டமிடுவது. 6 AM to 8 AM, wake up early, stretch and meditate 10 to 15 minutes, exercise 30 minutes, yoga, jogging, weightlifting, shower and get dressed, have a healthy breakfast. 8 to 12, focus on your most important task or project, work without distractions. Lunch break 12 to 1 PM, take a walk or do some stretching, eat a nutritious lunch, relax and recharge. Afternoon 1 to 4 PM, continue working on your tasks or projects, take short breaks to refresh your mind. Evening 4 PM to 6 PM, spend time with the family or friends, engage in a hobby or creative activity, relax and unwind. Night time 6 to 9 PM, have a healthy dinner, watch a movie, read a book or listen to music, prepare for bed, reflect on your day and plan for tomorrow. Sleep 9 PM to 6 AM, 9 மணி நேரம் தூங்குங்கிறாங்க. Get at least 7 to 8 hours of sleep. Remember, prioritize self-care, stay hydrated and be flexible with your schedule. Make the most of your day enjoyable. இது காலையில் நீங்கள் 6 மணிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்களை. நைட்டு 9 மணி தூங்கும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏர்லியில் கோ டு பெட் ஏர்லி, ரைஸ் ஏர்லி. சீக்கிரமாக போய் படுத்து காலையில் சீக்கிரமாக எந்திரிங்கிறாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது ஹெல்த்திக்கும் வெல்த்திக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு காலையில் போகிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு என்ன ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஷூ, சாக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். பெல்ட்டு அயர்ன் பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு என்ன ஒர்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எதை முன்னால் செய்யணும், எதை பின்னால் செய்யணும், எது அர்ஜென்ட்டு, எது ஆர்டினரி, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். அன்றைக்கி சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம், அதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நடந்த நல்ல நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டே தூங்குவதற்கு செல்ல வேண்டும். கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ளெக்சிபிளாக இருங்க. நாணல் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போங்க. பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அதை நாணயத்தை கடைப்பிடிங்க. ஒரு பேமெண்ட்டு கொடுக்கணுன்னா கரெக்ட் டைமை சொல்லுங்கள். 2 நாளைக்கு முன்னாலேயே பேமெண்ட்டை செட்டில் பண்ணுங்கள். வேலைக்கு போகிறீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னால் போங்க, 10 நிமிஷத்துக்கு பின்னால் வாங்க. ப்ரொமோஷன், ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ் உங்களை எல்லாமே தேடி வரும். ஹார்ட் ஒர்க் இஸ் ஒன் ஆஃப் த கீ ஆஃப் த சக்ஸஸ். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா கோவை ஃபைனான்ஸ், அதில் நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்ட்ரோஃபைன் ஜோதிடம் சம்மந்தமான நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கலாம். இடையிடையே உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பதிவுகளும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட ஃபைனான்ஸ் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான ஆலோசனைகள் தேவையாக இருந்தால் 9952615649. தேங்க்யூ.